தமிழை ஆண்ட ஆண்டாள் பாதங்களை தொட்டு வணங்கி இன்று மார்கழி 24ஆம் நாள் பாசுரம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி என்ற அற்புதமான ஒரு பாசுரமாகும். உணவிற்கு 6 சுவை எப்படி தேவைப்படுகிறதோ அப்படிப்பட்ட 6 சுவைகளும் அடங்கிய அந்த உணவு அமுதாக விளங்குவது போல இந்த பாசுரத்திலே 6 நிலைகளை கண்ணபிரானுடைய 6 நிலைகளை எடுத்துச் சொல்லி அவனது திறமைகளையும் ஆற்றல்களையும் போற்றி பாடலாக ஆண்டாள் அமைத்திருப்பது அருமையிலும் அருமையாகுமா? புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள் தன் தந்தையார் பெரியாழ்வார் கடவுளுக்கே கண்பட்டு போய்விடும் என்று சொல்லி பல்லாண்டு பாடியவராயிற்றே. அப்படிப்பட்ட பெரியாழ்வார் பெற்றெடுத்த இந்த கோதையின் ஆட்சியார் கண்ணனுடைய திறமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற இந்த பாடல் ஒரு அற்புதமான பாடலாகும். ஆண்டாளுக்கு இப்படி இறைவன் மீது ஒரு பக்தியை ஏற்படுத்தியது இளம் பிராயத்திலேயே ஆன்மீக கதைகளையும் அந்த பிரபந்த பாசுரங்களையும் சொல்லி சொல்லி வளர்த்ததனால் அவள் பிற்காலத்திலே இறைவனையே ஆண்டவனையே ஆளக்கூடிய ஆற்றலை படைத்தவளாக மாறுகிறாள். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடமை என்ற கூற்றுப்படி அவளை ஒரு அழகிய சான்றோன் ஆக்கிய பெருமை பெரியாழ்வாருக்குத்தான் அத்துணை பெருமைகளும் என்று சொல்லி இன்றைய பாசுரத்திலே அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி, அன்று அதாவது மாபலியினுடைய கருவத்தை அடக்குவதற்காக விண்ணை முதலடியாகவும் மண்ணை 2வது அடியாகவும் 3வது அடிக்கு எங்கே நிலம் என்று கேட்கின்ற பொழுது தன்னுடைய சிரசிலே காலை வைத்து அளக்க சொன்ன மாபலியுடைய கர்வத்தை அடக்கிய அந்த கண்ணனுடைய பெருமையை 3 அடியால் உலகளந்த அந்த கண்ணபிரானுடைய பெருமையை 3 அடிகளில் 3 பாசுரங்களின் வழியாக இந்த வாமன அவதாரத்தை நினைவுபடுத்தி பார்க்கிறார் ஆண்டாள் பெருமாட்டியார். 3வது பாசுரமாகிய ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடு என்று அங்கே வாமன அவதாரத்தை பெருமைப்படுத்துகிறார். 17வது பாடலே அம்பர உடர தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே என்று சொல்லுகிறார். இன்றைய 24ஆம் பாடலிலே அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி என்று அந்த வாமன அவதாரத்தை நினைவுபடுத்தி பார்க்கின்ற விதம் ஆண்டாளை தவிர வேறு எவராலும் சொல்லியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த 3 அடியால் இந்த உலகத்தை அளந்த பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தி நாங்கள் போற்றுகிறோம் என்று முதல் நிலையிலே கண்ணபிரானை போற்றுகிறார். 2வது சென்றென்று வெண்ணிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று பாடுகிறார். இதுவாவது
அதாவது இருந்த இடத்திலேயே 3 அடியும் அளந்து கொண்டான். அதனால் அவனுக்கு பெரிய வலுவான வேலை எதுவும் இல்லை. ஆனால் சென்றந்து தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்ற வரிகளிலே தென்னிலங்கை என்றால் தெற்கு புறத்திலே அமைந்த இலங்கை என்றும் வைத்துக் கொள்ளலாம். தென் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழிலே அழகிய என்ற ஒரு பொருளிலும் பொருள் தருகிறது. அப்படிப்பட்ட ஏன்னா ஆஞ்சநேயர் கூட இந்த இலங்கையை முதல்ல போய் பார்க்கும்போது இவ்வளவு அழகிய ஒரு நகரமாக இருக்கிறதே என்று தான் வியந்து பாராட்டுவார். அப்படிப்பட்ட அழகிய லங்கை மாநகரத்திலே சென்று அந்த சீதா பிராட்டி 10 மாதம் சிறையில் இருந்த சீதா பிராட்டியை ராவணனிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக ராவணனை வெல்ல போகின்றாயே, அதாவது சிங்கத்தின் குகைக்கே சென்று அதை வேட்டையாடுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய கலை. அதை போலத்தான் பகைவனின் பாசறைக்கே சென்று கண்ணபிரான் ராமன் அவதாரத்திலே அந்த லங்கேஸ்வரனை வெல்லுகின்ற காட்சியிலே எத்தனை இடர்பாடுகளை நீ அடைந்தாய். வள்ளுவர் கூட சொல்வார் இந்த இடத்துல, நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பெற. ஏன்னா இடம் மிக அவசியம். மாற்றான் இடத்துக்கே போய் இவர் வெல்லுகிறார். முதலை நீரில் இருந்தா மற்ற உயிரினங்களை எல்லாம் அழிச்சிடும். அதே முதலை நிலத்துக்கு வந்தா சாதாரண ஒரு உயிரினம் கூட அந்த முதலையை அழித்து விடும். அப்ப ஒருவனுடைய வெற்றி அவனுடைய இடத்தை பொறுத்து அமைகிறது. இப்படி ராமர் அவனுடைய பாசறைக்கே சென்று அவனே வியக்கும் அளவு வலிமை படைத்த ராமனிடம் நான் என்ன செய்வேன் என்று ராவணனே மயங்குகின்ற ஒரு தோற்றத்தை கம்பன் காட்டுவார். அப்படிப்பட்ட ராமனே உன்னுடைய பொற்பாதங்கள் இந்த லங்கைக்கு வந்த பொழுது கரடு முரடாக காடு மேடாக எத்தனையோ இடர்பாடுகளை தாங்கியிருக்கும். அந்த பாதங்கள் உனக்கு நடந்த கால் நொந்தனவோ என்றார் ஆழ்வார். அதை போல இந்த கால்கள் எல்லாம் உனக்கு வலிக்கிறதா என்று சொல்லி அந்த பாதங்களை வாழ்த்தி போற்றி பாடுகிறார். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறன் போற்றி என்று. 3வது நிலையிலே ஒன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அதாவது சகடம் என்று சொன்னால் வண்டி. அந்த வண்டியினுடைய சக்கரத்தை போன்று கம்சனால் அனுப்பப்பட்ட அந்த சகடாசூரன் குழந்தைவன் கண்ணன் 6 மாத குழந்தை. 6 மாத ஒன்றும் அறியாத பாலகன். அந்த 6 மாத குழந்தையை கொல்லுவதற்காக சக்கர வடிவிலே வந்த சகடாசூரனை தன்னுடைய குழந்தை கால்களால் எட்டி உதைத்துக் கொள்ளுகிறான் கண்ணன். மாயக்கண்ணன் எட்டி உதைத்த அந்த அசுரனை கொள்ளுகிறான். அப்பொழுது அவனது கால் பாதத்திலே ஒரு தழும்பு ஏற்பட்டு விடுகிறதா. அப்பொழுது கண்ணன் சொல்வார், என்னுடைய திருவடி எனக்கே பயன்பட்டது, எனக்கு மட்டுமல்ல அடியவர்களுடைய துன்பத்தை தீர்க்கவும் பயன்படும் என்று சொன்னான். அப்படி சொன்ன உன்னுடைய அந்த தழும்பு மிகுந்த அந்த பாதத்தை நாங்கள் தொட்டு வணங்கி போற்றுகிறோம் என்று ஆண்டாள் ஒன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்று சொல்லுகிறார். அடுத்த நிலையிலே கன்று குழிலாய் எறிந்தாய் கழல் போற்றி. கன்று அப்படின்னா கன்று குட்டி. கண்ணனுக்கு கன்று குட்டினா ரொம்ப 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 ஆசை. கன்று குட்டியை பார்த்தா பின்னாடியே ஓடிடுவான். அதனாலதான் கம்சன் இங்க 2 அரக்கனை அனுப்புறான். ஒன்று கன்று குட்டி வடிவில் இருக்கிற வத்சாஸ் என்ற அசுரனையும், அங்கே விளாமரமாக கபிதா என்ற அசுரனையும் படைத்து கம்சன் அனுப்பி வைக்கிறான் இந்த கண்ணனை கொல்லுவதற்காக. கண்ணை எப்பயுமே ஒரு ஸ்டைலாக கொள்வார். அதாவது கொள்வதிலும் ஒரு கலை நயத்தோடும் ஒரு ரசனையோடும் கொள்வார். அப்ப அந்த
அந்த கன்றை இது தெரியும், கன்று வடிவில் வந்திருப்பவன் யார் என்பது மாயக்கண்ணனுக்கு தெரியாதா என்ன? அந்த கன்றை ஒரு கவன் வில்லிலே ஏற்றக்கூடிய கல்லு போல, அந்த கல்லு போல உருட்டி அந்த விலா மரத்தை நோக்கி வீசுகிறான். கன்றும் இறக்கிறது. ஒரு கல்லில் 2 மாங்காய் என்று சொல்லுவார்கள். கன்றும் இறக்கிறது, விலாமரமும் சாய்கிறது. அந்த 2 அரக்கர்களையும் முல்லை முள்ளால் எடுப்பது போல அங்கே அவன் கண்ணன் வீழ்த்துகிறான். அதை நினைந்து, அந்த அரிய செயலை நினைந்து, கன்று குடிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. அப்ப கன்று அந்த 2 அசுரர்களை அழித்த உன்னுடைய திருவடி கையால தானே கொண்டான், அவனுக்கு என்ன திருவடியில போற்றி பாடணும் என்று நாம் நினைக்கலாம். அந்த கன்று குட்டியை கையால் ஒரு கல்லை போல தூக்கினால் மட்டும் போதுமா? அந்த கவன் அந்த கல்லை விடுவதற்கு, அந்த கல்லை எறிவதற்கு பலம் எங்கிருந்து வருகிறது? காலை சற்று முன்னும் பின்னும் நகர்த்தி அதை என்ன சொல்ற இயல்பு நிலை, ஒரு பேலன்ஸ், அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த காலுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே அந்த காலுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறாள் இங்கே ஆண்டாள். அந்த முக்கியத்துவத்தை போற்றி அந்த கழல், அந்த திருவடியினுடைய கழலை போற்றி நாங்கள் வணங்குகிறோம் என்று பாடுகிறார். அடுத்து கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இப்ப இங்க காலுக்கு வேலை இல்லை, குணத்துக்கு வேலை. குன்று குடையாய் இந்திரனை வணங்கல என்று ஆயர்கள் மீது, அந்த யாதவர்கள் மீது இந்திரன் கோபம் கொண்டு அவர்களை துன்புறுத்தும் பொருட்டு கல்மழை பொழிய செய்கிறான் இந்திரன். உடனே அந்த கல்மழைக்கு ஆயர்களும் ஆணிரைகளும் தவியாய் தவித்து புலம்புகின்றன, கண்ணனை வேண்டுகின்றன. எம்பெருமான் கண்ணவரான் உடனடியாக ஓடி வந்து அந்த கோவர்த்தன மலை என்ற மலையை ஒரு சுண்டு விரலால் தூக்கி குடையாக நிறுத்தி அந்த ஆயர் பெருமக்களையும் அந்த வாயில்லா ஜீவன்களாகிய ஆண் இறைகளையும் காத்து அந்த கல்மழையிலே அந்த துன்பத்திலே இருந்து அவர்களுக்கு விடுதலை பெறுவதற்கு காத்து அருளுகின்றாயே. என்னே உன்னுடைய உயர்ந்த குணம், உன்னுடைய சரணாகதி என்னே, உன்னை சரணடைந்தவர்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அந்த அற்புத குணம் இருக்கிறதே, அதை நாங்கள் வாழ்த்துகிறோம். அதோடு மட்டுமா, உனக்கு நண்பனாக இருந்த இந்திரன் செய்த இந்த வேலையை மன்னித்து அவனுடைய மகனாகிய அர்ஜுனனுக்கு தேரை ஓட்டினாய். நீ கீதை சொன்ன கண்ணனாக சாரதியாக இருந்தாயே, அந்த உயர்ந்த உள்ளம் பகைவனையும் மன்னித்து அவனுக்கு உதவிட்ட உன்னுடைய உயர்ந்த குணம் இருக்கிறதே, அந்த குணத்திற்கு நாங்கள் போற்றி பாடுகிறோம், வாழ்க என சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக இறுதியாக என்ன சொல்லுகிறாள்? வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வென்று, அதாவது ஆயர்கள் இந்த ஆணிரை வைக்கக்கூடிய யாதவருடைய கையில எப்பொழுதும் ஒரு கொம்பு இருக்கும். ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அந்த கொம்பிலே ஒரு வேல் போன்ற ஒரு கருவியை சொருகி அந்த ஆபத்தில இருந்து தங்களை காத்துக் கொள்வார்களாம். அந்த கொடும் வேல் தன் கையிலே கொண்ட நந்தகோபனுடைய மகனாகிய கண்ணனே, உன் தந்தைக்கு பிறகு அந்த வேலை கைப்பற்றி இருப்பவன் நீதான். உனக்கு தந்தைக்கு அடுத்து அந்த ஆயுதத்தை, வேல் போன்ற அந்த ஆயுதத்தை நீ பெற்றிருக்கின்றாய். எப்பொழுதுமே கண்ணனுடைய கையில் இருக்கிற ஆயுதம் என்னவென்றால் அது சக்கரம் தான். சக்கரத்து ஆழ்வார் என்று சொல்வார். எந்த ஆயுதமாக இருந்தாலும் சக்கரத்தாழ்வாருடைய சொரூபம் என்று சொல்வார்கள். அந்த சக்கரத்து ஆழ்வாருக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம். உன் கையில் இருக்கின்ற அந்த சக்கரத்து ஆழ்வாராகிய அந்த வேலுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் என்று சொல்லி நாங்கள் உன்னை சேவிக்க வந்திருக்கிறோம். உன்னை நாங்கள் இந்த சிம்மாசனத்திலே, சீரிய சிம்மாசனத்திலே வந்து வா என்று சொன்னவுடன் உன் காலடியை பார்த்து நாங்கள் உன்னுடைய காலடி பெருமைகளை எல்லாம் வாழ்த்தி பாடியிருக்கிறோம். எங்களை வந்து இந்த நோன்பு நோற்பதற்குரிய பறையை கொடுத்து எங்களை காத்தருளும் என்று
சொல்லாமல் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னாலும் கூட எப்பொழுதுமே ஒவ்வொரு பாசுரத்திலும் நாம் ஆச்சாரியனுடைய அனுபவத்தை அனுபவிப்போம். இந்த பாடலிலே ஆச்சாரியனுடைய பெருமை என்ன என்றால், அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று பாடலிலே இந்த பிரபந்தங்களை, சாஸ்திரங்களை, வேதங்களை எல்லாம் ஒரு வாமன வடிவிலே ஒரு சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்ற கோட்பாட்டிற்கேற்ப நமக்கெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியாருடைய திருவடிகள் என்றும் நம்மை காக்கும். சென்றென்று தென்னிலங்கை செற்றா என்றால், இலங்கை என்று சொன்னால் அங்கிருக்கின்ற அரக்கர்கள், அந்த லங்கை நம்முடைய பாவங்கள், இந்த பாவங்களை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆச்சாரியருக்கு உண்டு. அடுத்தது கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி என்றால், அதாவது தப்பாக பொய்யாக வீண் வாதம் செய்கின்றவர்களை அந்த வாதத்தாலேயே பதில் தருகின்றவர். எப்படி அசுரனால் அழித்ததை போல அந்த பொய்யான தர்க்கத்தின் மூலமாக சரியான பதில் தரக்கூடிய ஆச்சாரியர் குன்று குடையாய் எடுத்தாய் என்றால் அவருடைய குணங்கள் நம்மை காப்பாற்றும். அவருடைய அந்த ஆச்சாரியாருடைய குணங்கள் நம்மை காப்பாற்றும். வென்று பகைகெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றால், அந்த வென்று பகைகெடுக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது அடியவர்கள் எல்லாம் முத்திரை ஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த சங்கு சக்கரத்தை தன்னுடைய உடம்பிலே அச்சு போல அந்த சின்னங்களை தன் உடம்பிலே தரித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட அந்த சின்னங்கள் நம்மை காப்பாற்றும். அந்த அடியவருடைய திருவடிகளை நாம் வணங்கினார் என்று நம்மை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். அடுத்து இந்த சகடா கொன்ற சகடம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய இந்த வாழ்க்கை சக்கரத்தை, இந்த பிறவி துன்பத்தை அவர்களுடைய திருவடியா எப்படி கண்ணவரான் காலால் உதைத்து காப்பாற்றினானோ அதை போல அந்த பிறவி சக்கரத்தை அந்த அடியவர்களை வணங்கினார் நமக்கு நன்மை தருவார் என்று ஆண்டாள் அற்புதமாக ஒரு உள்ளுரையாக அமைத்து சொல்லியிருக்கின்ற பாடல், சொல்லியிருக்கின்ற அந்த கருத்து சொல்லியிருக்கின்ற விதம் மிகவும் எளிமையாகவும் அழகாகவும் அருமையாகவும் தமிழுக்கே உள்ள மாண்பாகவும் இருப்பதை நாம் எண்ணி 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 பார்த்து அதை ரசித்து நுகர்வோம் என்று சொல்லி இன்றைய இந்த பல்லாண்டு பாசுரத்தை பாடி நிறைவு செய்வோம். அன்றையும் உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றது தன்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகளுக்கும் நின்கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான், இன்று யாமந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளை மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன்.